தாய் சங்கமான கொடிய என்று அழைக்கக்கூடிய கோவை மாவட்ட மின்முலா புதுசுவர் சங்கத்தின் சார்பிலும் சின்னவேடப்பட்டி இண்டஸ்ட்ரியல் சார்பிலும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணனுக்கு பாராட்டு விழா, என் தலைவனுக்கு பாராட்டு விழா, எங்கள் அமைப்பின் தலைவருக்கு பாராட்டு விழா, கோவையின் நாயகனுக்கு பாராட்டு விழா. பாராட்டுதல் என்பதற்குரிய அனைத்து வகையிலும் இருக்கக்கூடிய வகையில் எல்லா சங்கங்களும் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அவர் வாழ்க்கையில் ஏதோ இடத்தில் உதவியாக இருப்பார் என்பதில் யாருக்கும் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அவர் வாழ்க்கையே உதவிக்காகத்தான் இருக்கிறது. இந்த 9 கோள்கள்ல 9வது கோள் எப்பொழுதுமே அது உதவி செய்வதற்காக காத்திருக்கிறது. நாங்க எப்பவுமே விளையாட்டா பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவோம், 9 கிரகங்களையும் ஒட்டுக்கா கட்டி அணைக்கக்கூடிய ஒரு ஜாதகக்காரனா நீங்க இருக்கிறீங்கன்னா அதனாலதான் உங்களை தேடியே அந்த பிரச்சனையும் வருது. பிரச்சனையும் ஈஸியா சால்வ் ஆயிடுது. அதனாலதான் நாங்களே எங்க பிரச்சனை எல்லாம் எடுத்துட்டு வரோம் அப்படின்னு. எந்த ஒரு மாநிலத்திலையுமே எந்த ஒரு அரசாங்கமுமே 2 வருடமா ஏற்றப்பட்ட கட்டணத்தை அண்ணன் வழிகாட்டிய அனைத்து உறுப்பினரும் போராடிய காரணத்தினால்தான் அந்த டீ கவர் சார்ஜஸ்ங்கிறதையே இதுவரைக்கும் இல்லாமல் இருக்கு. நம்ம கோசியாவுடைய தலைவர் சுரேஷ் சொன்ன மாதிரி இனிமேல் டீ கவர் கட்டணம் வருகிறாரு. ஜேம்ஸ் அண்ணன் தலைமையில் இருக்கிற வரைக்கும் டீ கவர் கட்டணம் வராது. அதை எல்லோரும் நாம நினைச்சுக்கலாம். அதே மாதிரி சுரேந்திரன் சொல்லும் போது டிஎன்ஓ லைசன்ஸ் ரொம்ப எளிமையாக கொடுத்தாருன்னு அது உண்மையிலுமே உண்மையானது. எங்களுடைய சின்னவேடப்பட்டி பகுதியில கிட்டத்தட்ட 300 பேர் அதனால பயனடைந்தாங்கிறத இந்த இடத்துல நான் பெருமையா சொல்லிக்கிறேன். அதே மாதிரி 3B இருந்து 3Aக்கு அந்த 12 கிலோவாட்டை மாத்தி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்த சொல்லி அண்ணன் தான் போராடிட்டு இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் மேல ஒரு படி எங்க உறுப்பினர்கள் மூலமா உருவாக்கப்பட்ட கொடியா மின்முலாம் தொழில் பூங்காங்கிறது பூர்வ வலயத்தில் இருக்குங்க. அந்த இடத்துல மாநகராட்சியினுடைய குப்பை சேகரிப்பு கூடங்கள் போடுறேன்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்க உடனடியாக அங்கதான் தொடர்பு கொண்டோம். அவர் தான் எங்களுக்கு பல வழிகாட்டி இதுவரைக்கும் சிறப்பாக வைத்ததுக்காக எங்களுடைய சங்கத்தின் சார்பில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவர் எப்பொழுதும் சிறந்த முறையில் சேவை செய்வதற்கு நாங்கள் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை